வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், டிரைவர் உள்ளிட்ட பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், இது மாதிரியான வேலைவாய்ப்புகள். இதுக்கு வந்து நீங்கள் 8th 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மினிமம் வந்து 8th 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 16/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்டு 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். MBC BC இருக்கிறவங்க 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அதர் அப்ளையன்ஸ் நாட் பிலாங் டு SC SCA இருக்கிறவங்க 32 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி 17,700 ப்ளஸ் உங்களுக்கு DA ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. அல்லது வந்து 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து மினிமம் கேட்குறத வந்து 8th தான் வந்து கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஆஃபீஸ் ஆஃப் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்ததை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அதனோட எடிஷன் தென் டேட் இதை எழுதணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகண்ட், உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து அட்டாச் ப்ரூஃப்னு கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு ஸோ இது மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோடு வந்து கேட்டிருக்காங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டு, அதே மாதிரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய கம்யூனிட்டி கம்பல்சரிக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் தான் வைக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வைங்க. இல்லைனா வந்து தேவையில்லை. இல்லைனா வந்து இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் டேஷ் போட்டுக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கணும். தென் பிளேஸ் டேட் வந்து போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஆஸ் டிரைவர் கேட்டகரி. இதுக்கு வந்து 37 வயது SC ST MBC BC 34 வயது இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் சேம் பே ஸ்கேல் தான். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 19,500 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 22,000 பக்கமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலரியும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு 62,000 வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சேம் ஆஸ் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான். இதில் அப்ளிகேஷன் நம்பர், இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா இதில் உங்கள் ஏடில் வந்து கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான டேட்டும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் வந்து 5/5/2023. ஸோ இந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கங்க. நேஷனல் கேடட் காப்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ நிரந்தர தமிழ்நாடு அரசனுடைய வேலைவாய்ப்பு. சரிங்களா? கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஜாப் தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி 16/6/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கமாண்டிங் 1/TN PTY NCC நம்பர் 27 சேது ஹவுஸ் அனெக்ஸ் டாக்டர் அழகப்பா ரோட் புரசைவாக்கம் சென்னை 600084 அல்லது டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனால ஃபோன் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. 0442955
035. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் போய்ட்டு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்களோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி இது கூட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.